வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல எப்பவும் சர்ச்சைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற நபர்களை உங்க முன்னாடி கொண்டு வர்றோம். மக்கள் விரல் சூட்டி காட்டுற அவங்கள உங்க முன்னாடி நிறுத்துறோம். அவங்களுடைய செயல்களுக்கு விளக்கம் கேட்க மக்கள் நினைக்கிறாங்க. அவங்கள கூண்டுக்குள்ள நிறுத்தி மக்கள் சார்பா கேள்விகள் கேட்கிறோம், அதுக்கு விளக்கமும் கேட்கிறோம். இதோ இன்றைய வழக்கு உங்க முன்னிலையில். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். நீதிமன்றத்தின் விசாரணை தொடங்கட்டும். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு மாயாவதி மீது. ஆப்கி அதாலத்தில் பிஎஸ்பி தலைவர் மாயாவதி மீது உள்ள குற்றச்சாட்டு. அரசியலில் அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. மாயாவதி மேடம், இன்னைக்கு இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் உங்களோட ஓட் பேங்க் வேணும்னு தான் ஆசை. ஆனா அதுக்கப்புறம் பச்சாதாபப்படுறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, மாயாவதி பிஎஸ்பி ஒரு லட்டு மாதிரி, சாப்பிட்டாலும் கஷ்டம் சாப்பிடலனாலும் கஷ்டங்கிறாங்க. இந்தியாவுல பகுஜன் சமாஜ் கட்சி தான் ஒரே ஒரு கட்சி. அதோட ஓட் முழுமையாக டிரான்ஸ்ஃபரபிள். மத்த கட்சியோட ஓட்டு பிஎஸ்பி மாதிரி டிரான்ஸ்ஃபரபிள் கிடையாது. அதனால்தான் எல்லா கட்சிகளுக்கும் பிஎஸ்பி ஓட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதையும் சேர்த்து ஒரு விஷயம் பார்க்கணும். பிஎஸ்பிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, எல்லாருக்கும் எவ்வளவு நஷ்டம் வருதுன்னு. அதனால ஒவ்வொரு கட்சியும் அவங்க லாப நஷ்டத்தை கணக்குல வச்சுதான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. அதனால பிஎஸ்பியும் அவங்க லாப நஷ்டத்தை கணக்குல வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க லாப நஷ்ட கணக்கு பாருங்க. ஆனா ஒரு காலத்துல முலாயம் சிங் யாதவ் கூட கூட்டணி வச்சு உங்க ஆதரவோட அரசு அமைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அரசு அனுபவம் எப்படி அமைஞ்சதுன்னா, இன்னைக்கு அதே நபர் பிஎஸ்பிக்கு எதிரா மாறிட்டாரு. 1995ல உத்தரப்பிரதேஷ்ல நாங்க பண்ண முடிவு, அத அங்க இருக்கிற மக்களே முன்னிலைப்படுத்தி தான் பண்ண முடிவு. நாங்க யாரையும் ஏமாத்தல. ஏன்னா வாக்குறுதிய மீறினது நாங்க இல்ல, அத செஞ்சது முலாயம் சிங் யாதவ் தான். ஏன்னா முலாயம் சிங் கூட்டணி அமைச்ச போது அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. நான் பலவீனமான சமூகங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், உத்தரப்பிரதேசத்துல குற்ற செயல்களை அதிகரிக்க விடமாட்டேன்னு கொடுத்த அந்த கமிட்மெண்ட்டுக்கு முழுக்க முழுக்க எதிராதான் அவர் செயல்பட்டாரு. இன்னைக்கு மாயாவதி அவர்களோட நிலைமை என்னன்னா, அவர் தலைமையில் அமைஞ்ச அரசு அது பிஎஸ்பி எம்எல்ஏக்களால தான் உருவாயிருக்கு. அதுவும் உங்க கட்சியை இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க உங்க கருத்தை நான் ஏற்க முடியாது. பிஜேபி கட்சியின் ஆதரவு இல்லாம இந்த அரசு உருவாகவே முடியாது. பிஜேபி கட்சி ஆதரவு கொடுத்ததாலதான் இந்த அரசு அமைஞ்சது. ஆனா பிஜேபி கட்சி அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்கும் ஆதரவு கொடுத்தாங்க. அதனாலதான் இந்த அரசு உருவாகிருக்கு. பிஜேபி கட்சி 3 முறை உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது. உங்களை முதல்வர் இல்ல, பதவியிலே அது அமர்த்தினாங்க. ஒருபோதும் ஆதரவு இல்ல. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு ஆதரவு கொடுக்கல. அதுல அவங்களோட சுயநலம் இருந்தது. நாங்க எல்லாரோடைய ஒத்துழைப்போட போகணும்னு நினைச்சோம். ஆனா அந்த கூட்டணியை பயன்படுத்தி அவங்க பெரிய லாபம் எடுக்கணும்னு நினைச்சாங்க. இந்தியாலேயே தன்னுடைய முதல்வர் பதவிய பத்தி கவலைப்படாம பலவீனமான மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி நானே முதல்வர் பதவியில இருந்து ராஜினாமா செஞ்சேன். அதான் நானும் சொல்றேன், உங்க அரச நீங்களே கவுத்த முதல்வர் இல்ல, பிஎஸ்பி மக்கள் நல்லதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். மாயாவதி மேடம், உண்மை என்னன்னா, இங்க அமைச்சரா இருந்த ஜெக்மோகன் காரணமாதான் உங்க மோதல் ஆரம்பிச்சது. இல்ல, உங்களுக்கு உள்ள நடந்த விஷயம் என்னன்னு சரியா தெரியாது. சீட்டு விஷயங்களை பத்தி உள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சரியா தெரியாது இல்லையா? இது உள்ளுக்குள்ள நடந்த விஷயம். ஜக்மோகன் விஷயம் சின்ன விஷயம்தான். அது அதுக்கப்புறம் நடந்த விஷயம். ஆனா பார்லிமெண்ட்ல உங்க கட்சி பார்லிமெண்டோட நடவடிக்கைகளை தடுத்தது. இல்ல, பிஎஸ்பில சேர்ந்தவங்க பார்லிமெண்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் அங்க தவறான விஷயங்கள் பேசப்பட்டா அங்க அவங்களோட கருத்தை பேசதான் செய்வாங்க. ஆனா அதே நாள் ராத்திரி உங்க கட்சியோட தலைவரா இருந்த ராஷித் தல்வி என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அதே நாள் சுஷ்மா சுவராஜ் அவர்களுக்கு கன்வே பண்ணாங்களாம். பிஎஸ்பி எம்பிக்கள் அங்க கலாட்டா செஞ்சா அப்போ உத்தரப்பிரதேச அரசுக்கான ஆதரவை நாங்க திருப்பி பிஜேபி எடுத்துப்போம்னு முன் சொல்லிருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தைய நடத்தல. அவங்க முடிவெடுக்க வேண்டியிருந்தது, ஆனா எடுக்கல. பதவிய ராஜினாமா பண்ணதீங்க நான் தானே. முதல்வர் நாற்காலிய நான் தானே விட்டேன். உள்ளுக்குள்ள நடந்த விஷயம் இங்க யாருக்கும் தெரியாது. உள்ளுக்குள்ள நடந்த விஷயம் என்னன்னா, 80 சீட்டு 60 சீட்டு என்கிட்ட அவங்க கேட்க நினைச்சாங்க. நான் அத மறுத்துட்டேன். உடனே அத யோசிக்கணும்னு சொன்னாங்க. உடனே அவங்க பதவியை விட்டு நீக்கணும்னு சொன்னாங்க. நீங்க எதுக்கு நீக்கணும், உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம்? அதனாலதான் நானே ராஜினாமா பண்ணிட்டேன். நான் என்னோட விருப்பத்துலதான் ராஜினாமா பண்ணேன். நான் மரியாதைக்குரிய பிரதமருக்கு பல பக்கங்கள் கொண்ட கடிதம் எழுதினேன்.
அதுல மேடம், நிறைய அது காரணங்கள் என்னன்னா, இருந்துச்சு. அந்த ஆனா லெட்டரோட காப்பி இப்போ என்கிட்ட இருக்கு. அப்படின்னா படிங்க, அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு படிங்க. படிக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா தானே படிக்க முடியும். இதுல இந்த லெட்டர்ல நீங்க எந்த இடத்துலயும் அவங்க எங்க கிட்ட இருந்து அதிகமான சீட் கேக்குறாங்கன்னு எங்கேயுமே எழுதல. அதுல பல காரணங்கள் இருக்குல்ல. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. இந்த விஷயத்த காரணமா வச்சு பிஜேபி கட்சி ஆதரவை திரும்ப பெற முடிவு செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தகவல் கிடைச்சது. அதற்கிடையில அப்ப பிரதமரா இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாயோடும் துணை பிரதமரோடும் பலமுறை பேசினேன். அதனால் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலம் நிலைமையை தெளிவுபடுத்தலாம் என்று, சர்ச்சை மேலும் அதிகரிக்காமல் இருக்க திரு ஜெகன்மோகன் அவர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கையை நான் திரும்ப பெற்றேன். அதோட அந்த அதுக்குள்ளேயே மோதல் சண்டையை முடிஞ்சிருக்கணும்ல. முடிச்சிருக்கலாமே. அது ரொம்ப சின்ன விஷயம் தான். நீங்க முழு லெட்டரை பாருங்க. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. ஒரு தடவை நீங்க முழு நான் உங்க லெட்டரையும் லெட்டரை வச்சுட்டு தான் சுத்திட்டு 30 இருக்கேன். 32 பக்கத்துக்கு நான் மரியாதைக்குரிய பிரதமருக்கு லெட்டர் எழுதியிருந்தேன். அது என்னன்னா ஜெகன்மோகன் பத்தி மட்டும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எழுதுனதை தான் நான் படிச்சு காட்டுறேன். அது பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் மட்டும் தானே. ஒரு பக்கம் நீங்க பிஜேபிய சமூகவாதம் கம்யூனல்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அதே பிஜேபி கட்சிக்காக குஜராத்ல கேம்பெயின் பண்ணீங்க. நான் குஜராத்துக்கு போனப்போ அப்போ பிரதமரா இருந்த திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவரும் கூட இருந்தாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, குஜராத்ல பிஎஸ்பி போட்டியிடுற சீட்டுகள்ல பிஎஸ்பி தான் போட்டியிடும். நாங்க போட்டியிடாத சீட்டுகளுக்கு பிஜேபி வேட்பாளருக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னு சொன்னேன். குறைஞ்சது 30-40 சீட்டுகள். உங்க கேம்பெயின் காரணமா பிஜேபிக்கு லாபம் கிடைச்சது. அது நடந்தது. குஜராத்துக்குள்ள எங்க போட்டு ரொம்ப பெருசு. அது டிரான்ஸ்பரபிள்னு நான் முன்னாடியே சொன்னேன். அததான் நான் முன்னாடியே சொன்னேன். யாரால இவ்வளவு லாபம் கிடைக்குதோ அவங்களோட சேர்ந்து லோக்சபா தேர்தல்ல சொல்ல போனா போட்டியிட குஜராத்துக்கு பின்னாடிதான் அவங்க மூளை கொஞ்சம் கெட்டு போச்சு. பிஎஸ்பி ஓட்டு டிரான்ஸ்பரபிள்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. அதனால மத்தியில மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அதனால 80 சீட்டுகள்ல 60 சீட்டு வேணும்னு அவங்க கேட்டாங்க. நாங்க எப்படி அவ்வளவு சீட்டு அப்ப நீங்க கொடுக்க எவ்வளவு முடியும்? சீட்டு கொடுக்க தயாரா இருந்தீங்க? நாங்க என்ன சொன்னோம்னா 50-50 கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம்னு சொன்னோம். 80 சீட்டுகள்ல இவ்வளவு வேணா கொடுக்கலாம்னு சொன்னோம். 40ல நீங்க போட்டி எடுக்க, மீதி 40 நாங்க எடுத்துக்கிறோம்னு சொன்னோம். ஆனா 80 சீட்டுல 60 சீட் அவங்களுக்கு கொடுத்துட்டா, அதுவும் உத்தரப்பிரதேஷ்குள்ள, அப்புறம் பிஎஸ்பி எப்படி முன்னேற முடியும்? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னா, நீங்க இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதிருக்கீங்க, பல விஷயம் அட, எழுதிருக்கீங்க, சில ஆனா அது விஷயம் இதுல இல்ல. பாத்தீங்கன்னா கடிதத்துல அதெல்லாம் எழுத முடியாது. அதாவது அந்த நேரத்துல பிரதமரா இருந்தவரு திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் எப்படி அவ்வளவு பெரிய லெட்டர் படிக்க முடியும்னு கேப்பாருன்னு நாங்க அதை சுருக்கிட்டோம். அதனால ஒரு சில விஷயங்கள் நாங்க லெட்டர்ல எழுதணும், மீதி ஓபன் மேடையில நாட்டுக்கு சொல்ல நினைச்சோம். ஆனா நீங்க அவரை நேர்ல சந்திச்சப்போ இந்த விஷயங்களை நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா? நேரடியா தெளிவா சொன்னீங்களா? நான் நேரடியா சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள்ல இருந்து பின்வாங்கினதை எப்போவாவது நீங்க பாத்திருக்கீங்களா? சோனியா காந்தி உங்க பர்த்டேக்கு வந்தாங்க. சோனியா காந்தி உங்களை அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு அழைச்சாங்க. நீங்க அவங்கள உங்க வீட்டுக்கு டின்னருக்கு அழைச்சீங்க. இவ்வளவு டின்னர் டிப்ளமசி நடந்திருக்கு. ஆனா அவங்க கூட எந்த அரசியல் சமரசமும் செய்யல. இப்போ பர்த்டேக்கு வர்றது, என் வீட்டுக்கு டின்னருக்கு வர்றது, நான் உங்க வீட்டுக்கு டின்னருக்கு போறது, இது எல்லாம் ஒருபோதும் அரசியலோட சேர்த்து பார்க்க கூடாது. இது வேற வேற கட்சிகள். ஒருத்தர் சந்திக்கிறது பழகிறது அவங்க இயல்புதான். வீட்டுக்கு தனியால ஆனா நீங்க அவங்க போயிருக்கீங்க. வீட்டுக்கு போறப்போ ஒருத்தர் சந்திக்கும் போது அலையன்ஸ் நடக்கும்னு நான் எப்போ சொன்னேன்? இல்ல திருமதி சோனியா காந்திஜி எப்போ சொன்னாங்க? அவங்களும் சொல்லல, நானும் சொல்லல. அதாவது ராம்விலாஸ் பாஸ்வான் வீட்டுக்கு நடந்தே போய் அவர் அலைன்ஸ் பார்ட்னரா கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, அவங்க கருணாநிதியை சந்திக்க போனப்போ அவரையும் பார்ட்னர் ஆக்கிட்டு வந்தாங்க. இல்லன்னு தெளிவா சொன்னது நீங்க மட்டும்தான். அலையன்ஸ பத்தி பேச்சே இல்லாதப்போ ஆமா இல்லன்னு சொல்ற பேச்சு எங்க இருந்து வருது? நீங்க நீங்களே இத சொல்லுங்க. ஒத்துப்பீங்கல்ல? உங்க கூட அலைன்ஸ் வைக்க அவங்க விருப்பப்பட்டாங்க. பாருங்க, காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், பிஜேபி கட்சி ஆகட்டும், எந்த கட்சி ஆகட்டும், இந்தியால பிஎஸ்பியோட அலையன்ஸ் வேண்டான்னு சொல்ற கட்சி எங்க இருக்கு? ஒண்ணு எல்லா இருக்கு. கட்சியும் ஒண்ணு விரும்புவாங்க. இருக்கு மேம். அதான் சமாஜ்வாடி கட்சி. சமாஜ்வாடி கட்சிக்கு கூட வாயிலிருந்து எச்சி ஊறுது. ஆமா. சமாஜ்வாடி கட்சிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய ஆசை இருக்கு. நான் ஒரு சின்ன சைகை காட்டிட்டா போதும். ஜூன் 2, 1995ல நடந்த சம்பவத்தை நான் மன்னிச்சிட்டேன்னா, நாங்க உங்களோட சேர்ந்து நடக்கிறேன்னு சொன்னேன்னா, அவங்க நாற்காலிய விட்டுட்டு கால்நடையா டெல்லிக்கு வந்துருவாங்க. என்னோட பேசுறதுக்கு நீங்க என்ன பேசுறீங்க? அப்படியா? ஆனா மாயாவதி மேடம், இவர் அதே முலாயம் சிங் தான். நீங்க முதல்வரா இருந்தப்போ அவருக்கு எதிரா நிறைய வழக்கு பதிவு பண்ணீங்க. பழி வாங்குறதுக்காக நாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இப்ப நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க, உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கட்சி ஆட்சியால உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அதாவது சாதாரண மக்கள் குற்றவாளிகளால பிரிஞ்சு கிடக்கிறப்போ குற்ற சக்திகளால
அந்த குற்றவாளிகளுக்கு நான் ஒரு பெரிய எதிரியா இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த சக்திகளை பயன்படுத்தி எங்க வேணும்னாலும் என்ன கொல்ல முயற்சி பண்ணலாம். அதுக்காக நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? நெஞ்ச நிமித்தி பேசுறதுக்கு யாருக்கு தைரியம் என் இருக்கு? மேல ஏன் தைரியம் வராதுன்னா நான் எப்பவும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருப்பேன். ஜூன் 2, 1995 நடந்த இப்ப அத அது பத்தி 9 வருஷம் சொல்லணும்னா ஆயிருச்சு. இப்ப அத பத்தி பேசி அது என்ன 9 பிரயோஜனம்? இல்ல, எப்படி மறக்க முடியும்? இல்ல, மறக்க முடியாது. ஜூன் 2, 1995 நடந்த சம்பவம் என்னால மறக்கவே முடியாது. என் பகுஜன் சமாஜம் அது என்னைக்கும் மறக்காது. வியூவர்ஸ் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? நீங்க லாஸ்ட் ரோல. நீங்களும் முலாயம் சிங்ஜி 2 பேருமே இந்த நாட்டுக்காகவும் இந்த மாநிலத்துக்காகவும் நல்லது செய்ய முயற்சி பண்றீங்க. ஆனா உங்க 2 பேரோட பிடிவாதத்தால இந்த மாநிலம் பின்னுக்கு போயிட்டு இருக்கு. இது ஏன் இப்படி? நீங்க நல்லது செஞ்சா அவர் ரத்து செய்யறாரு, அவர் நல்லது செஞ்சா நீங்க ரத்து செய்யறீங்க. அவர் நல்ல முடிவுகள் எடுத்திருந்தா நான் ஏன் அதை மாத்த போறேன்? அவர் நல்ல முடிவே எடுக்கலைங்கிறப்போ அத மாத்தணுங்கிற கேள்வி எங்க இருந்து வருது? ஏன் அரசு நல்ல தீர்வுகள் எடுக்குது, அதையும் அவர் மாத்தினாரு? நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே நேரத்துல 200ல இருந்து 400 ஆபீசர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. முலாயம் சிங் ஆட்சிக்கு வந்தா அந்த 200 அதிகாரிகள் திரும்ப வந்துடுறாங்க. ஒரே ராத்திரியில முழு மாநிலத்தோட அமைப்பே இல்ல இல்ல, மாறிடுது. இது தவறான குற்றச்சாட்டு. ஒரே நாள்ல 200 ஆபீசர்ஸ நான் மாத்தினேன்னு சொன்னது போய். நீங்க எனக்கு ஒரே நாள்ல 200 ஆபீசர்ஸ நான் மாத்தினேங்கிறதுக்கான பட்டியலை கொடுங்க. நீங்க மக்கள் மத்தியில தவறான பிரச்சாரத்தை இல்ல, அத சொல்ல செய்றீங்க. இந்த ஆப்கி அதாலத்துல நீங்க தவறான விஷயங்களை சொல்லலாமா? மக்கள் முன்னாடி நீங்க மன்னிப்பு இன்னொரு விஷயம். கேட்கணும். கேளுங்க, தவறா சொல்றீங்க. நான் ஒரே நாள்ல 200 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன்னு உங்ககிட்ட நீங்க வந்து- அதுக்கான ஆதாரம் இருந்தா இந்த நீதிமன்றத்துல சொல்லுங்க. அப்படின்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லன்னு இந்த வார்த்தையை மறுக்கறீங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர் செஞ்ச முதல்வர் நான் ஒருத்தி மட்டும் இல்ல. அதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. ஒரு ஸ்டேட்ல புது அரசு உருவானா, அது உத்தரப்பிரதேசா இருந்தாலும் வேற எந்த மாநிலமா இருந்தாலும், புதிய அரசு வந்ததும் முதல்வர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவங்க தங்களுக்கு ஏற்றபடிதான் அரச நடத்துவாங்க. ஆபீசர்ஸ டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் ஒரு ரொட்டீன் சிஸ்டம் தான். ஆனா நான் ஒரு தலித் சமூகத்துல இருந்து வந்தவ, அதனால என்ன அதிகமா கண்காணிக்கிறாங்க. நான் 5 டிரான்ஸ்ஃபர் செஞ்சா அது 50ன்னு சொல்றாங்க. மக்கள் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். நீங்க கேளுங்க. மாயாவதி மேடம்கிட்ட என்னோட கேள்வி என்னன்னா, சாதி வாரி அரசியல் இன்னும் எத்தனை நாள் தொடங்கும்? பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமூகம் மட்டும் இல்லாம உயர் ஜாதிய சேர்ந்தவங்களையும் MP ஆகவும் MLA-வாகவும் மாத்துது, அரசியல் அமைச்சர்களாகவும் மாத்துது, கட்சி அமைப்புக்கும் முன்னுரிமை கொடுக்குது. அப்படி இருந்தும் BSPக்கு சாதிவாதன்னு குற்றம் சாட்டுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். மாயாவதி மேடம், ஒரு காலத்துல பிஎஸ்பியோட முழக்கம் இதுவாதான் இருந்தது. திலக், தராசு, வாள் இவங்கள செருப்பால் அடிங்க. ஏன் குரல்லையோ இல்ல காஞ்சிராம்ஜி குரல்லையோ இந்தியா முழுக்க இந்த வார்த்தைகளை இவங்க தான் சொன்னாங்கன்னு நிரூபிச்சா நான் இந்த அரசியல் வாழ்க்கையை விட்டே நீங்க விலகிடுறேன். மேடை பேச்சு பேச போனப்போ இப்படிப்பட்ட முழக்கங்கள் நீங்க எழும்ல. காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? இல்ல உங்ககிட்ட ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா? என் குரல் பதிவு டேப் உங்க இருந்தா குரல் இல்ல, காட்டுங்க. ஆனா பொதுக்கூட்டங்கள்ல உங்க இல்ல, முழக்கம் இப்போ எழுது. மக்கள் என்ன சுவர்களையும் பதாகையிலையும் கண்டிப்பா எழுதப்படுது. இல்லவே இல்ல. உங்கள மாதிரி ஆளுங்க தான் ராத்திரில செவர்ல போய் எழுதுவாங்க. நாங்களா? இல்ல, நீங்க சொல்றது என்னன்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் பார்வையில, அதாவது பகுஜன் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் உயர் வகுப்பினருக்கும் எந்த வேறுபாடும் இல்ல. இல்ல, அததான் சொல்ல பகுஜன் வரீங்களா? சமாஜ் கட்சி எந்த சாதிக்கோ எந்த மதத்துக்கும் எதிரி கிடையாது. நாங்க ஒரு அமைப்பை மாத்தணும்னு தான் போராடிட்டு ஆனா இருக்கோம். மக்களோட மனசுல இருக்கிற அத இம்ப்ரெஷன் அதுதானே. பாத்தீங்கன்னா- அத நீங்க ஒத்துக்கிறீங்களா? இப்போ அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லையே பப்ளிக்கு. இப்போ அப்பர் காஸ்ட் சேர்ந்த மக்களையும் நாங்க கட்சியை புதுசா ஆரம்பிச்ச காலத்துல அப்பர் காஸ்ட் மக்களை புரிஞ்சுக்க எங்களுக்கு டைம் எடுத்துச்சு. அவங்க கூட அத புரிஞ்சுக்கிட்டாங்க. BSP கட்சி எந்த சாதிக்கும் மதத்துக்கும் எதிரானவங்க இல்லன்னு. அதனாலதான் இப்ப அப்பர் காஸ்ட் மக்கள் BSPல அதே சேர வராங்க. மாதிரிதான் பிஜேபி கட்சி கூட ஷோ காட்டுறதுக்காக 2-3 சீட்டு முஸ்லிம்களுக்கு கொடுத்துடுறாங்க. இல்ல, BJP விஷயம் வேற. BJP சொல்றதொன்னு செய்யறதொன்னு. மாயாவதி மேடம், உங்க மேல இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த வழக்க தொடர்ந்து நடத்துவோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு குற்றவாளி கூண்டுல இருக்காங்க. தன் பேச்சுக்களாலும் தன் செயல்களாலும் எப்போதும் இடம் பிடித்து வரும் ஒரு தலைவர். ஆப்கி அதாலத்தில் BSP லீடர் மாயாவதி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தனிப்பட்ட உறவுகளுக்கு மதிப்பு தருவதில்லை. மாயாவதி மேடம், சோனியா அவர்கள் உங்ககிட்ட நட்பின் கரம் நீட்டினாங்க. உங்க பர்த்டே கேக் சாப்பிட்டாங்க, உங்களை டின்னருக்கு அழைச்சாங்க. ஆனா நீங்க அவங்க நட்பை ஏத்துக்காம கைய தட்டி விட்டுட்டீங்க. நான் எல்லாரோடையும் நல்ல உறவு வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உறவுகளோட சேர்ந்து பகுஜன் சமூகத்தின் நலன் எங்க இருக்குன்னு நான் பார்க்கணும்.
அதனால் பகுஜன் சமூகத்தின் நலன் இல்லாத இடத்துல அந்த உறவுக்கு எந்த ஆனா அர்த்தமும் இல்ல. மகாராஷ்டிரால ஆனா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில அந்த உறவை விட பிஎஸ்பி நலனுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். மகாராஷ்டிரால தேர்தல் நடக்குது. நீங்க தனியா உங்களோட வேட்பாளரை நிறுத்துனா காங்கிரஸோட தனியா போட்டியிட காங்கிரஸ் கால்குலேஷன் என்னன்னா உங்க வேட்பாளர்கள் எவ்வளவு அதிகமா நிக்கிறாங்களோ அவ்வளவு லாபம் பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்துல நடந்த லோக்சபா எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா இப்பதான் உத்தரப்பிரதேசல முடிஞ்சது. அதுல பாரதிய ஜனதா கட்சியில 80 சீட்டுகள்ல 10 சீட்டு தான் கிடைச்சது. 10 எம்பிஸ செலக்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் சேர்ந்து 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. அப்போ பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து 19 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஆனா பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அவங்க 2 பேருக்கும் சமானமா 19 பேர் வந்தாங்க. காங்கிரஸ்க்கு நஷ்டம் ஏற்படுது, பிஜேபிக்கு லாபம் கிடைக்குது. எனக்கு இத பத்தி எந்த கவலையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு எங்க லாபம் கிடைக்குதுன்னு அதே பாப்பேன். மாதிரி நீங்க பிஜேபியையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நான் பிஜேபி விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தடவை தான் நீங்க நீங்க சொன்னீங்க. என்ன சொல்ல விடுங்க, நான் என்ன சொல்லிக்கிறேன். பேச விடுங்க, என்ன பதில் சொல்ல விடுங்க. என் பதில கேட்டா சரி, நீங்களே சொல்லுங்க. ஆச்சரியப்படுவீங்க. பிஜேபிய நான் பழி வாங்கிட்டேன். அதாவது நான் கடந்த வருஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல்வர் பதவியிலேருந்து ராஜினாமா. அதுக்கப்புறம் பிஜேபி பழிவாங்கும் நோக்கத்தோடு மத்தியில அரசின் மிஷனரிய தவறா பயன்படுத்தி, சிபிஐய தவறா பயன்படுத்தி, நீதிபதி அமைப்பையும் பயன்படுத்தி, தாஜ் பிரகாரன் வழக்கிலையும் என்ன பொய்யா சிக்க வச்சு, அதனால உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்ல நாடு முழுக்க பகுஜன் சமாஜ் மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிய நாங்க இனிமே ஆட்சிக்கு வர விடமாட்டோன்னு, அதனால சொன்னதை செய்வோன்னு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க உங்களை ஆட்சியில இருந்தே நீக்கிட்டாங்க. வெளியேற்றிட்டோம். அதுக்கப்புறம் சரிக்கு சமம் இல்ல, ஆயிடுச்சு. அவங்க என்ன விட்டு நிக்கல, நான் தான் ராஜினாமா பண்ணி வெளியே வந்துட்டேன். பிஜேபி என்ன வெளியே அவங்க அனுப்பல. சூழ்நிலை இந்த மாதிரி ஆமா, ஏற்படுத்திட்டாங்க. பிஜேபி தான் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. பிஎஸ்பியோட நலனை நான் கருத்தில் கொண்டு முதல்வர் பதவியிலேருந்து நான் தான் விலகினேன். அவங்க என்ன நீக்கல. ஆனா நீங்க ஆனா அவங்க செஞ்ச மாதிரி அவங்க செஞ்ச தவறுகளுக்கு பழிவாங்க நோக்கத்தோட வேலை செஞ்சாங்க. சென்ட்ரல்ல இருந்து அவங்கள அரசியல்ல இருந்தே நாங்க வெளியேத்திட்டோம். ஆனா மாயாவதி மேடம், நீங்க தான் அந்த மாதிரி உறவுகளை உருவாக்குனீங்க. அடல் பிஹாரி வாஜ்பாயை பத்தி சொன்னீங்க, நான் அவருக்கு 2வது பொண்ணு தாஜ் மாதிரின்னு. பிரகாரன் வழக்குல கூட நான் இதையே தான் சொன்னேன். என்னன்னா, அதாவது நீங்க என்ன உங்க மக மாதிரி நினைக்கிறீங்கன்னா, தாஜ் பிரகாரன நீங்க காரணமா காட்டி என்னையும் என்னோட உறவினர்களையும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நீங்க என்கொயரி பண்றீங்கன்னா, அப்படின்னா நீங்க இன்னொரு மகளையும் விசாரிக்கணும். அப்பதான் தெரிய வரும் உங்க சொந்த மகளுக்கு எவ்ளோ சொத்து இருக்கு. உங்க உறவுக்காரங்களோட சொத்தையும் விசாரிக்கணும், அதே மாதிரி என் சொத்தையும் விசாரிக்கணும். அப்பதான் பாலும் தண்ணியும் பிரியும்னு சொன்னேன். மகன்னு சொன்னவங்களையே நீங்க கொஞ்சம் கூட விட்டு இல்ல, வைக்கல. அவர் உண்மையாவே அப்புறம் தந்தையோட கடமைய திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் சரியா செஞ்சிருந்தா, நிஜமா சொல்றேன், நான் அவர் விஷயத்துல அப்படி நடந்திருக்க மாட்டேன். அவர் செஞ்ச காரியத்துக்கு நான் பதில் கொடுத்திருக்கேன். நீங்க எழுதின அந்த கடிதத்தை அப்போ பிரதமரா இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு அனுப்பி வச்சீங்க. அதுல நீங்க எழுதியிருந்தீங்க, பிஜேபில 2 குரூப் இருக்கு, ஒரு குரூப் அரசு தொடரணும்னு நினைச்சதுன்னு எழுதியிருந்தீங்க. பிஜேபிக்குள்ள 2 லாபி இருக்குன்னு யாருக்கு தான் தெரியாது. ஒன்னு அடல் பிஹாரி வாஜ்பாயோட லாபி, இன்னொன்னு எல்கே அத்வானியோட லாபி. சரி, இந்த லாபில உங்களுக்கு யார் ஆதரவா இருந்தாங்க, யார் எதிரா இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அது பாத்தீங்கன்னா, அந்த 2 லாபியும் நான் உங்களுக்கு நெருக்கம் ஆகணும்னு நினைச்சாங்க. ஓ, அப்படியா? நான் யாருக்கும் நெருக்கமா போகணும்னு நினைக்கல. அதனால இந்த பொண்ணு எந்த லாபிலையும் சேரமாட்டான்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. அதனால இவள 5 வருஷம் முதல்வரா வச்சிருந்தா நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மாயாவதிய வச்சு ஆல் இண்டியா லெவல்ல நம்ம லாபம் அடையலாங்கிற கனவெல்லாம் நடக்காம போச்சு. தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா, நீங்க இந்த பக்கம் வாங்க இல்லனா அந்த பக்கமே இருங்கன்னு? இல்ல, அவங்க 2 பக்கமும் இழுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ன நினைச்சாருன்னா, இவன் நம்ம லாபியில இருக்கணும்னு. திரு எல்கே அத்வானி என்ன நினைச்சாருன்னா, இவன் நம்ம லாபியில இருக்கணும்னு. நான் எதுக்கு ஒருத்தர் லாபியில இருக்கணும்? பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி, நேஷனல் லெவல் கட்சி. எங்க கட்சிக்குன்னு ஒரு தனி மரியாதையா இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸே இருக்கு. அப்படி இருக்கும் போது நாங்க எதுக்கு அவங்க வட்டத்துக்குள்ள போனோம்? லாபி இருந்தா இருக்கட்டும், இப்போ 2 லாபி தான் இருக்கு. நாளைக்கு 5, 6ன்னு மாறினா கூட எங்க கட்சிக்கு அது லாபம் தானே. எவ்வளவுக்கு அதிகமா லாபிகள் உருவாகுதோ, எந்த அளவுக்கு குரூப்பிசம் உருவாகுதோ, அங்க அந்த அளவுக்கு சண்டைகள் அதிகமாகும். அப்போ லாபம் எங்களுக்கு தானே. அவங்க இன்னும் லாபிகள் அதிகமாக்குனா சந்தோஷம் தான். மாயாவதி மேடம், இந்த மாதிரி லாபியும் சண்டையும் பிஎஸ்பிலயும் நடக்குது இல்ல? நிறைய தலைவர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு புல்சிங் பரையா எம்பில கட்சியை கட்டி எழுப்பினாரு, அவர் கட்சியை விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க யார பத்தி பேசுறீங்க? யார் யார் பிஎஸ்பிய விட்டுட்டு தனியா போனாங்களோ, பகுஜன் சமாஜம் அவங்களோட போகல.
மாயாவதி மேடம், இன்னும் சிலர் இருந்தாங்க. உதாரணத்துக்கு நான் பரையாவை பத்தி சொன்ன மாதிரி. அதே மாதிரி ராஷி தல்வி இருக்காங்க. உங்க மேல சிபிஐ ரெய்டு நடந்தப்போ அப்படியா? அவர் உங்க பாதுகாப்புக்காக நின்னாரு. பார்லிமெண்ட்ல அவர் உங்களுக்காக வந்து- அதிகமா சண்டை போட்டாரு. அவர் கட்சியில இருந்த வரைக்கும் அவருக்கு இருந்த பொறுப்பை தான் அவரு செஞ்சாரு. மாயாவதி விரும்பினா உங்க கட்சியில இருப்பாங்க, இல்ல இல்ல இல்லனா இல்ல. பகுஜன் சமாஜம் விரும்பினவங்க, அதாவது யாரு மாயாவதி மாயாவதி? விரும்பினவங்க. நீங்க தவறா சொல்றீங்க. கட்சியில நான் பாத்தீங்கன்னா சொல்றது- உங்களோட கண்ட்ரோல் இல்ல, இல்ல. மட்டும்தான் இருக்கு. ஒரே ஆட்சி மாதிரி தான் இல்ல நடக்குது. அப்படி கிடையாது. ஏன் கண்ட்ரோல் இருக்குன்னா அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதுக்காக மட்டும்தான். கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதன் காரணமா தான் கட்சி முன்னேறிட்டு இருக்கு. நான் அப்புறம் உங்களுக்கு ஒரு பாத்தீங்க, எடுத்துக்காட்டா சொல்றேன் கேளுங்க. உத்தரப்பிரதேசத்துல அதிகபட்ச சக்தி உங்க கட்சிக்கு தான் இருக்கு. 5 வருஷத்துல 6 தலைவர்களை மாத்திருக்கீங்க. ராஜ் பகதூர், சோனிலால் பட்டேல், அப்புறம் ஜங் பகதூர் பட்டேல், பகவத் பால், பகுராம் வர்மா, தயாராம் வர்மா அடிக்கடி இல்ல மாத்திருக்கீங்க. அவங்கள நான் மாத்தவே இல்ல. பகுஜன் சமாஜம் கட்சியை அவங்க தான் விட்டுட்டு போனாங்க. நான் அவங்கள மாத்தவே இல்ல. அவங்க விட்டுட்டு போற மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க அப்ப எந்த உருவாக்குனீங்களா? சூழ்நிலையும் நான் உருவாக்கல. ஆனா அவங்களுக்கு வேற கட்சிகள்ல இருந்து பணமும் லாபமும் கிடைச்சதும் பிஎஸ்பில இது கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பகுஜன் சமூகத்தை நாங்க உருவாக்கிட்டு வரப்போ மக்கள் வேகமா பிஎஸ்பிக்கு வராங்க. அப்படி வேகமா வர மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நாங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்ததும் சிலர் தவறான வழிக்கு போயிடுறாங்க. அப்படி தவறா போனவங்க போயிட்டா அதுக்கு நாம என்ன பண்ணுவோம்? மாயாவதி மேடம், ஆரம்ப காலத்துல நீங்க பாம் ஷெஃப்ப பத்தி பேசினப்போ, DS4 பத்தி பேசினப்போ அந்த டைம்ல 2 பேர் இருந்தாங்க. ராம் சமூஜ் அப்புறம் தேஜேந்திர சிங் ஜல்லி. அப்படின்னா அந்த நீங்களே டைம்ல சொல்லுங்க, இருந்து அவங்க இப்போ எங்கேயாவது தெரியறாங்களா? புதஞ்சு போன விஷயங்களை பத்தி பேசுறீங்களே, அவங்க எங்கேயாவது அவங்க வெளிய தெரியறாங்களா? வரவே முடியாத மாதிரி நீங்க காணாம இல்ல, பண்ணிட்டீங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இதுக்கான அர்த்தம் வந்து பகுஜன் சமாஜம் எடுத்த விஷயங்கள் தவறு இல்ல. அதனாலதான் அவங்க கூட யாருமே போறது இல்ல. பகுஜன் சமாஜம் மாயாவதி கூட இருக்கு. நீங்களே அந்த விஷயம் ஒத்துக்கிட்டீங்களே இப்போ. நான் உங்களுக்கு சொல்றது இதுதான் உறுதி. பகுஜன் சமாஜ் கட்சியில மாயாவதி அவர்கள் விரும்புறவங்க மட்டும்தான் இருக்க இல்ல, முடியும். பகுஜன் சமூகத்துல இருக்கிற கட்சி வந்து அவ்வளவு ஒன்னும் முட்டாள் கிடையாது. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு அவங்களால பார்க்க முடியும். ஆனா அவங்களுக்கு தெரியும் அவங்க தலைவர் அவங்க நலனை கவனிக்கிறாங்கன்னு. ஆனா பிஎஸ்பி விட்டு போனவங்க யாரோ ஒருத்தர் கையில ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் அவங்களோட போக மாட்டாங்க. மாயாவதி மேடம், சரி அந்த விஷயத்தை விட்டுருங்க. நீங்க உருவாக்குற உறவை பத்தி பேசலாம். அதாவது லால்ஜி டண்டன். ஒவ்வொரு வருஷமும் நீங்க அவருக்கு ராக்கி கட்ட போவீங்க. ஆனா அதுக்கப்புறம் இவர் லால்ஜி டண்டன் இல்ல, பேராசை பிடிச்சவர்னு சொல்லிட்டீங்க. அது அண்ணன் தங்கை உறவுங்கிறது புனிதமானது. அந்த உறவை காரணமாக்கி திரு லால்ஜி டண்டன் அல்லது வேற பிஜேபி தலைவர்கள் அரசியல் விளையாட முயற்சி செஞ்சா அதை நான் ஒருபோதும் விடமாட்டேன். அப்ப இந்த வருஷம் நீங்க ராக்கி கட்ட போகல. இப்போ நானே யாரோட வீட்டுக்கும் போய் ராக்கி எல்லாம் கட்டுறது இல்ல. யாராவது என் வீட்டுக்கு ராக்கி கட்டிக்கிறதுக்கு வந்தா, அதாவது மனிதாபிமானத்துக்காக நான் அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாது. ராக்கி கட்டிக்க யாராவது வீட்டுக்கு வந்தா மரியாதையோட கண்ணியத்தோட நான் கட்டுவேன். நீங்க வந்தா உங்களுக்கும் நான் கட்டுவேன். உங்கள் மீது மக்கள் வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் அதிகமா இருக்கு. ஆப்கி அதாலத்துல மாயாவதி மீது மக்களின் வழக்கு தொடர்ந்து நடக்கும். ஒரு சின்ன பிரேக்கப். ஆப்கி அதாலத்தில் இன்று கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் இடையில் உள்ளார் பிஎஸ்பி கட்சியின் தலைவர் மாயாவதி. ஆப்கி அதாலத்தில் பிஎஸ்பி கட்சியின் தலைவர் மாயாவதி மீது உள்ள குற்றச்சாட்டு, தனது தலித் பவரை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்துகிறார். மக்கள் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இப்ப இருக்கிற மாயாவதி முன்னாடி இருந்த மாயாவதி மாதிரி இல்லன்னு. இப்போ மாயாவதி அவர்களோட ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு, அவங்களுடைய ஃபேஷன் மாறிடுச்சு, அவங்க லுக்கும் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. நீங்க என் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை பத்தி பேசாதீங்க. நீங்க பேச வேண்டியது, அதாவது மாயாவதி இந்த நாட்டுக்குள்ள, அதாவது அப்பர் காஸ்ட்ல இருக்கிறவங்க சமத்துவம் இல்லாத ஒரு மனநிலை அடுக்கடுக்கா நிறைஞ்சிருந்த நான் உங்களுக்குள்ள ஒரு மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் உருவாக்குனேன். அதோட நான் உங்களுக்கு ஒரு சமத்துவம் இல்லாத எண்ணம் தவறானதுன்னு புரிய வச்சேன். நான் பகுஜன் சமூகத்தை மட்டும் உருவாக்கல, இந்த நாட்டுல இருக்கிற அப்பர் காஸ்ட்ல மனுவாத மனநிலையும்
நான் மாத்திருக்கேன். இது நம்ம நாட்டுக்கும் முழு சமுதாய நலத்துக்கும் மனுவாதிங்கிறது செஞ்சிருக்கேன். இல்ல அது நீங்க அத பத்தி பேசுங்க. மனுவாதிங்கிறது நீங்க என்னோட ஹேர் ஸ்டைலு, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பத்தி ஏன் பேசுறீங்க? நீங்க நான் பண்ணது இல்ல இல்ல இத இல்ல பத்தி இல்ல பேசுங்க. மனிதநேயத்தை போதிக்கிறேன்னு நீங்க உங்களோட பிறந்த நாளுக்கு முகலியாசம் படத்தோட செட்டு மாதிரி போட்டிருந்தீங்க. அதாவது பகுஜன் சமாஜ மக்கள் பகுஜன் சமூக மக்கள் எண்ணிக்கையில 100ல 50 பேர் தான் இருக்காங்க. பகுஜன் சமூக மக்கள் இத கவனிக்கிறாங்க. மத்த கட்சி மக்கள் அவங்க தலைவர்களை மரியாதையோட கௌரவிக்கிறப்போ பகுஜன் சமூகம் என்ன நினைக்குதுன்னா, நாம யார விடவும் குறைஞ்சவங்க இல்ல, நாம நம்ம தலைவருக்கு மரியாதை கொடுப்போன்னு. அதனால என்னோட பிறந்தநாள் கொண்டாடும் போது, அதாவது பகுஜன் சமூகம் மக்களோட மரியாதையோடவும் கௌரவத்தோடையும் அத கொண்டாடுறாங்க. அவங்க எந்த முறையில கொண்டாடுறாங்கன்னு அவங்க உணர்வை நான் இத காயப்படுத்த மக்களே விரும்புறேன். செய்றாங்களா இல்ல நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்களா? அதாவது 51 கிலோ கேக், 10,000 லட்டு, 60 குவிண்டால் நீங்க பூமாலை. யார பத்தி பேசுறீங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் என்னை எதிர்த்து பேசுறவங்க பேசுற பேச்சு. அந்த நேரத்துல நீங்க சொல்றீங்கல்ல, என் எதிர்க்கட்சி என்ன பேசுறதுக்கு வேற பேச்சே கிடையாது. எந்த தேசிய தலைவருக்கு தான் பிறந்தநாள் கொண்டாடல? என்னை விட அதிக பணம் உங்க பிறந்தநாள்ல செலவு பண்றாங்க. என்னை விட அதிகமான நீங்க 51 கிலோ கேக்க பத்தி சொல்றீங்க. அவங்க 100 கிலோ கேக்க கூட செய்வாங்க. அதுவும் இல்லாம லட்டு எல்லாம் அதிகமான அளவுல பகிர்வாங்க. மத்த கட்சி தலைவர் எல்லாம் நான் என்னோட பிறந்த நாள்ல ரொம்ப குறைச்சலாதான் நகையெல்லாம் போடுறேன். அவங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான குறைவான நகை நகை தான் போட்டிருப்பாங்க. அதை மாயாவதி பத்தி மேடம். எதுவும் பேச மாட்டீங்க. இவ்வளவு அவங்கள யாரும் பெரிய கேள்வி பெரிய கேட்க மாட்டீங்க. இவ்வளவு பெரிய பெரிய டைமண்ட் எல்லாம் தெரியுதே, குறைஞ்ச அளவு நகை தானே நீங்க சொல்றீங்க. பாக்குற டைமண்ட் எல்லாம் பகுஜன் சமூகம் இன்னைக்கு என்ன அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. நீங்க பார்த்தது என் காதுல இருந்த சின்ன டைமண்ட் தான். அவங்க என்னோட தலைவர் பெரிய டைமண்ட் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் சொல்லுவேன், வேண்டாம், நான் அந்த ஆசையில சிக்க மாட்டேன். பெரிய டைமண்ட் பெரிய பெரிய கட்சிக்கு தான். அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் என்னோட பகுஜன் இல்ல பெரிய கட்சி சமூகத்துக்கு தலைவர்கள் டைமண்ட ஒளிச்சு வைப்பாங்க. இல்ல அவங்க எல்லாம் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய திருடர்கள். ஆனா என்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் மக்கள் முன்னாடி இருக்கு. நான் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. என்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் வெளியே இருக்கு. மத்த கட்சி தலைவர்கள் பெரிய பெரிய டைமண்ட் வச்சுக்கிட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நாட்டை நாசமாக்கி வச்சிருக்காங்க. சரி, அந்த டைமண்ட் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்க. இத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். எனக்கு பகுஜன் சமூக மக்கள் தான் கொடுக்கறாங்க. எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, உங்க பிறந்த நாளுக்கு இவ்வளவு மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் கொண்டு வரணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்களாமே. இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். இதுக்கு முன்னாடி மோசமான நிலைமையில இருந்தவங்க, சின்ன சின்ன வீடுகள்ல வாழ்ந்தவங்க, இப்ப பெரிய பெரிய மாளிகைகள்ல இருக்காங்க. நீங்க முதலமைச்சரா இருந்தப்போ 25 கோடி செலவுல உங்க வாழ்க்கைய பத்தி படம் எடுக்க வாக்குறுதி நீங்க கொடுக்கப்பட்டதாமே. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எங்க இருந்து தேடி கொண்டு வரீங்க நீதிமன்றத்துக்கு நடுவுல? இத உங்களுக்கு யார் சொன்னாங்க? இது பத்திரிக்கையில வந்த செய்தி. இப்ப பத்திரிகைகள்ல பிஎஸ்பிய பத்தி கண்டதையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிக்கையில என்ன எழுதியிருக்குன்னா, ஐயோ, நீங்க எந்த தரமும் இல்லாத பத்திரிகையை பத்தி பேசுறீங்க. நீங்க இப்போ கேக்குற கேள்வி முழுக்க முழுக்க தவறானது. மேடம் நீங்க கேள்விய முதல்ல முழுசா கேளுங்க. கேள்விய அந்த கேட்காமயே கேள்வியில உயிரே இல்லாதப்போ கேள்வி நீங்க என்னன்னா, சொல்றத நான் எப்படி கேட்க கேள்வி முடியும்? என்னன்னு ஒரு முறை கேளுங்க. இதுல என்ன எழுதியிருக்குன்னா, 25 கோடியில படம் எடுக்க போற பேர் மாயா மேடம். அது நான் படமாக போகுது. உங்க வாயால முதல் முறையா இப்படி ஒரு பேரை கேள்விப்படுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க தான் யாருக்காவது காசு கொடுத்து பத்திரிக்கையில இப்படி ஒரு பேரை போட சொல்லிருப்பீங்கன்னு. என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை இல்ல கேட்கறீங்க. அப்படி இல்ல இது ஒரு தப்பான மாயாவதி செய்தி. மேடம். அதாவது 10-16 நீங்க எந்த நவம்பர் பேப்பரை வச்சு பேசுறீங்கன்னே இந்த புரியல. நியூஸ பத்தி நான் முழுசா சொல்லிடுறேன். நவம்பர் 16, 2003 டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர். நீங்க தான் அதை பிரிண்ட் பண்ண சொல்லிருப்பீங்கன்னு எனக்கு நான் தோணுது. எப்படி print பண்ண முடியும்? மாயாவதியா ஆப்கி அதாலத்துக்கு கூப்பிட்டு இப்படி கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக நான் சொல்றது கரெக்ட் தானே? அதுக்காக ஒரு வருஷம் அட்வான்ஸா பிரிண்ட் பண்ணுவாங்களா? உங்களுக்கு அது தெரியும் என்னன்னா, மாயாவதி இவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் நேரம் கொடுக்க மாட்டாங்கன்னு. எப்படியும் ஒரு வருஷம் எடுக்கும் அவங்கள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கு. இதுல எழுதிருக்கு, உங்க முகம் ஷபானா ஆஸ்மி மாதிரி இருக்கா, அதனால ஷபானா ஆஸ்மி அந்த ரோல்ல நடிக்க போறாங்களா. அட அப்படிதான் இதுல கடவுளே, எழுதிருக்கு. என்னங்க இது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் இந்த சினிமா பேச்செல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் அதுல தலையிடவும் மாட்டேன். என் வாழ்க்கைய பகுஜன் சமூகம் நலத்துக்காக நான் செலவிடுறேன். அதுக்குதான் நீங்க அரசியலுக்கு படங்கள் வந்திருக்கேன். பாப்பீங்களா? எனக்கு படங்கள் பாக்குறதுக்கு சுத்தமா நேரம் கிடையாது. நான் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் பகுஜன் சமூகத்தை முன்னுக்கு கொண்டு போக தான் செலவழிக்கிறேன். படங்கள் எல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் பார்க்க நிறைய டைம் இருக்கு. நீங்க போய் பாருங்க. நீங்க போய் பாருங்க. எனக்கெல்லாம் பார்க்க நேரம் இல்ல. மாயாவதி மேடம், அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுற மாட்டோம். இன்னும் எங்க கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் இருக்கு. இந்த வழக்க நாம பிரேக் அப்புறம் தொடரலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம். பகுஜன் சமூக கட்சியின் தலைவர் மாயாவதி மீது.
ஆப்கி அதாலத்தில் பிஎஸ்பி கட்சியின் தலைவர் மாயாவதி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன் பவரை தவறாக பயன்படுத்துகிறார். மாயாவதி மேடம், உங்களை எதிர்க்கிறவங்க தொடர்ந்து சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க முதலமைச்சரா இருந்தப்போ அதிகாரத்தை முழுக்க முழுக்க உங்க லாபத்துக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டீங்களா? நீங்க உத்தரப்பிரதேஷ்குள்ள இத சொல்லுங்க. நான் தனிப்பட்ட அளவுல என்ன லாபம் எடுத்தேன்? ஏதாவது ஒரு உதாரணம் முன்னாடி வைங்க. முதல் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். முதல் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க சீட் கொடுக்கும்போது பிஎஸ்பி கட்சியோடது அந்த சீட்டுக்காக பணம் வாங்கப்படுதாமே. நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா? இல்ல யாராவது உங்ககிட்ட நான் பணம் கொடுத்தேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படி யாராவது கொடுத்திருந்தா நீங்க இந்த நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வந்து காட்டியிருக்கணும். கேள்வி கேட்கறதுக்காக என்னெல்லாம் விஷயத்தை கண்டுபிடிச்சு உங்க கட்சியோட தலைவர் தான் ராஷித் அல்வி சொல்லிருக்காரு. பிஎஸ்பில பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுக்கிற வழக்கம். யார பத்தி பேசுறீங்க? முதல்ல ராஷித் அல்வி கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்கணும். அவரு கடந்த தேர்தல்ல பிஎஸ்பி சார்பா போட்டிட்டப்போ, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா அவர் வந்தப்போ நான் அவர்கிட்ட பணம் வாங்கியிருந்தா, நான் இவ்வளவு பணம் வாங்கினேன்னு அவர் ஏன் முன்னாடியே சொல்லல? இந்த தடவை நான் அவருக்கு சீட்டு கொடுக்காததால சீட்டை நிறுத்திட்டேன். அதனால என் மேல அவர் குற்றம் சுமத்துறாரு. உத்தரப்பிரதேஷ்குள்ள மாயாவதி மாதிரி வேற எந்த தலைவரும் இல்ல. நான் உத்தரப்பிரதேஷ்ல சொல்ல, முழு இந்தியாலயும் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அப்பா அம்மாவையும் சகோதர சகோதரிகளையும் சொந்த உறவுகளையும் நான் ஒருபோதும் உயர்த்தல. நான் யாரையும் எம்பி ஆக்கல, நான் யாரையும் எம்எல்ஏ ஆக்கல, நான் யாரையும் ராஜ்யசபாக்கு அனுப்பல, நான் யாரையும் சட்ட மேலவைக்கு அனுப்பல. எப்பவும் பகுஜன் சமூக மக்களையே தான் அனுப்புனேன். என்ன மாதிரி தலைவர் இந்தியால யாரும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. நான் அரசியலுக்கு வந்ததுலேருந்து நான் பகுஜன் சமூக மக்களை தான் முன்னேற்றிருக்கேன். நான் என் சொந்த உறவுகளை ஒருபோதும் உயர்த்தல. அதனால என் மேல தனிப்பட்ட முறையிலயோ குடும்ப அரசியல் மாதிரியான இது உங்களோட வைப்பது முற்றிலும் நீங்க சொல்றது சரிதான். உங்க குடும்பத்தார ராஜ்யசபாவுக்கு அனுப்பல, எம்எல்ஏ ஆக்கல, சீட்டு கொடுக்கல, அமைச்சர் ஆக்கல. ஆனா குடும்பத்தார்களுக்கு சொத்து வளர்ந்துச்சு, அவங்க பேங்க் பேலன்ஸ் அதிகமாச்சு. பேசுறீங்க? நான் என்னோட குடும்பத்தார தனியா தான் வச்சிருக்கேன். நான் குடும்ப விஷயங்கள்ல இருந்து முழுக்க முழுக்க விலகிதான் இருக்கேன். அவங்க என்ன செய்யறாங்க, சொத்து வாங்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா எனக்கு கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அரசாங்க ரெக்கார்ட்ல இருக்கிறத தான் நான் சொல்றேன். அரசாங்கம் ரெக்கார்ட்னாலே நீங்க முழுக்க முழுக்க தவறா தான் கேப்பீங்க. நீங்க சொல்ற ரெக்கார்டு ஏதாவது பத்திரிக்கையில வந்தா அது அரசாங்க ரெக்கார்டுன்னு சொல்வீங்க. இந்த விஷயத்தை கோட் பண்ணிருக்காங்க. சிபிஐ ஃபைனல் ரிப்போர்ட் எங்க சப்மிட் பண்ணாங்க? நீங்க சிபிஐ பேரை கெடுக்குறீங்க. அதாவது ஏப்ரல் 1 1995ல இருந்து ஆகஸ்ட் 29 2003 வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கப்பட்டிருக்கு. ப்ராப்பர்ட்டி அவங்க வாங்கிருக்காங்க. 15 கோடியோட ப்ராப்பர்ட்டி. பேசுறீங்க. இந்த விஷயத்துல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் செய்யல. எஃப்ஐஆர்ல எழுதிருக்குன்னா எஃப்ஐஆர்ல அவங்களுக்கு எங்கெங்க இருந்தோ கிடைச்ச தகவலின்படி அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா அது வரைக்கும் இப்போதைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? விசாரணை நடந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாத வரைக்கும், சார்ஜ் ஷீட் போடாத வரைக்கும், சார்ஜ் ஷீட்க்கு பதில் சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். இந்த விஷயம் இப்போ நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அதுக்கான தீர்ப்பு நீதிமன்றம் கொடுக்கிற வரைக்கும். அதாவது ரெண்டே விஷயம் மட்டும் சொல்லிடுங்க. இந்த எஃப்ஐஆர் இருக்குல்ல, தவறா சொல்றீங்க. மார்ச் 2003ல லக்னோல நீங்க சொல்ற இந்த எஃப்ஐஆர்ல காட்டப்பட்டிருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி, அத பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. ஏன்னா வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. நாங்க என்ன பதில் சொன்னாலும் நீதிமன்றத்துல சொல்றோம். நீதிமன்றத்துல இருக்கிற வழக்க பத்தி இங்க கேள்வி கேட்டா, இப்படி மக்களுக்கு நடுவுல கேள்விகள் கேட்டா, இது நீதிமன்றத்தை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல. அதாவது கோர்ட்ல ரொம்ப தவறு. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. சிபிஐ இன்னும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இன்னும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நாங்க நீதிமன்றத்துல பதில் சொல்லிக்கிறோம். இதுவும் மக்கள் நீதிமன்றம் தான். இல்ல, மக்கள் இல்ல. இன்னொரு நீதிமன்றத்துல இதுக்கான தீர்ப்பு இருக்கு. அந்த நீதிமன்றம் வேற. சரி, இத மட்டும் சொல்லுங்க. சர்தார் பட்டேல் ரோட்ல டெல்லியில நீங்க 26 கோடியில பங்களா வாங்குனீங்களா இல்லையா? சொல்லுங்க. நீங்க சொல்றது முழுக்க முழுக்க தவறு. நான் என் பேர்ல எந்த பங்களாவும் 26 கோடியில வாங்கல. நீங்க கட்சி பேர்ல வாங்குனீங்களா? கட்சி பேர்ல ஒண்ணும் இல்ல, தெரியல. நிறைய வாங்கியிருக்கோம். நம்ம நாட்டுல பல மாநிலங்கள்ல கட்சி பேர்ல ப்ராப்பர்ட்டி பல மாநிலங்கள்ல. நான் சொல்ற ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கீங்களா? ஏதாவது ப்ராப்பர்ட்டி எடுத்திருந்தா அது கட்சி பேர்ல தான் எடுத்திருப்போம். ஆனா என் பேர்ல எந்த ப்ராப்பர்ட்டியும் நான் வாங்கல. இல்ல மேடம், உங்க கட்சி. சார், நீங்க என்ன பேசுறீங்க? இந்த வழக்கு தான் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கே. சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாயாவதி மேடம், இங்க பாருங்க, நீங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இங்க பாருங்க, நான் நீதிமன்றத்தை அவமதிக்க விரும்பல. இல்ல, நீதிமன்றத்தை அவமதிக்க நான் சொல்லிட்டேன். இந்த வழக்கு கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ இன்வெஸ்டிகேட் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டே ஆகல. சார்ஜ் ஷீட்டும் இன்னும் போடல. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேக்குறீங்க? இல்ல, பப்ளிக் தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தான். இல்ல, கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சாகணும்ல. ஃபைனல் ரிசல்ட் வரும்போது பப்ளிக் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்.
அப்போ நாங்க இத பத்தி சொல்றோம். இல்ல நீங்க இத நீங்க பத்தி உண்மையை சொல்றதுக்கு ஒரு கவலைப்படுறீங்க. வாய்ப்பு நீங்க கொடுக்குறேன். பண்றது தவறு. அப்படியா? நீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இந்த வழக்கு வந்து கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இல்ல மேடம், இது நான் பப்ளிக்கு வந்து தெரியும். கோர்ட்ட அவமானப்படுத்த விரும்பல. ஆனா நீங்க கோர்ட்ட அவமானப்படுத்திக்கிட்டு நான் இருக்கீங்க. வந்து நான் அவமதிக்கிறது சொல்ல இல்ல. விரும்பல. இல்ல நீங்க இப்ப எதுக்கு எனக்கு கோர்ட் டென்ஷன் மேல ஆகுறீங்க? முழு மரியாதை இருக்கு. நீங்க வேற ஏதாவது நான் கேள்வி இந்த மாதிரி கேளுங்க. கேள்வி கேட்டதும் நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நான் எதுக்காக கோவப்படுறேன்னா, நீங்க வந்து என்ன மாதிரி கேள்விகள் கேக்குறீங்கன்னா, அது கோர்ட் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்புறம் எதுக்காக நான் கோர்ட்ல போய் நிக்கணும்? இல்ல சார், நீங்க என்ன மாட்டி விட பாக்குறீங்க. என்ன மேடம்? நான் அவ்வளவு ஈஸியா மாட்டிக்க மாட்டேன். நான் எல்லாம் மாட்ட மாட்டேன். உங்களை வேணா மாட்டி விடுவேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வந்து எல்லாம் கேள்விகளுக்கும் நாங்க கோர்ட்ல பதில் சொல்லிக்கிறோம். நீதிமன்றத்துல நாங்க எல்லாம் சொல்லிக்கிறோம். நீங்க தானே சொன்னீங்க நான் உறவுக்காரங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு. அப்ப இதெல்லாம் நான் எப்படி? அரசியல பத்தி பேசிட்டு இருக்கேன். உறவுக்காரங்களோட பேங்க் பேலன்ஸ் அதிகமா நான் இருக்கு, அவங்க உங்ககிட்ட அரசியல ப்ராப்பர்ட்டியும். பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க அத பத்தி புரிஞ்சுக்கோங்க. அந்த எஃப்ஐஆர்ல என்ன எழுதுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இதுக்கான எல்லா பதில்களும் நாங்க நீதிமன்றத்துல கொடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த வழக்கு கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. சரி, கோர்ட்ல இல்லாத விஷயத்தை இங்க சொல்லுங்க. கல்யாண் சிங் சொன்னாரு நீங்க அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. கல்யாண் சிங் வந்து நீங்க வெளிநாடு போயிருந்தப்போ அங்க ஃபாரின் அக்கவுண்ட் ஓபன் பண்ணதா சொல்லியிருந்தாரு. நான் தெளிவா சொல்றேன். ஒருவேளை வெளிநாட்டுக்குள்ள என் பேர்ல ஏதாவது அக்கவுண்ட் ஓபன் ஆயிருந்தா நான் எல்லா விதமான தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அதோட நான் எந்த விதமான தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கேன். கல்யாண் சிங் அண்ட் பிஜேபி அண்ட் கம்பெனி ஆளுங்க அவங்க கிட்ட எந்த சாட்சியும் இல்ல. தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்க. இது முற்றிலும் தவறானது. என்னோட பேர்ல இந்தியாவுக்கு வெளியில ஒரு அக்கவுண்ட் இருந்தாலும் நீங்க எனக்கு காட்டுங்க. நீங்க அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தானே இங்க வந்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சும்மா நீங்க தான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வந்திருப்பீங்களே. வந்து- அதுக்கப்புறம் தானே இல்ல, ஆப்கி அதாலத்துங்கற ஃபார்மர் ப்ரோகிராம் சீஃப் ரெடி மினிஸ்டர் பண்ணிருக்கீங்க. கல்யாண் சிங் வந்து என்ன Former- சொல்லியிருக்காருன்னா, ஃபார்மர் சிஎம் என்ன சொல்றாரு? பேப்பர்ல என்ன எழுதுறாங்க? நீங்க அந்த பேப்பரை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டீங்க. அத வச்சு என்ன கேள்வி கேக்குறீங்க. இந்த பேப்பர்ல உங்க இஷ்டத்துக்கு கண்டதை எழுதுவாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? இல்ல அதுக்கு உங்க சாட்சியே விஷயத்துல இல்லையே. நீங்க நீங்க சொன்னது முதல்ல பேப்பர்ல பிரிண்ட் ஆயிருக்கிறத முதல்ல அத விசாரணை பண்ணுங்க. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து இல்ல கேள்வி அந்த கேளுங்க. நான் கேள்விதான் வேணா அப்புறம் பதில் மாயாவதி சொல்றேன். மேடம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இல்ல, கேக்குறேன். நீங்க தெரிஞ்சுக்கிறது வந்து ஐயோ, நீங்க தெரிஞ்சுக்கிறது அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்கணும்னா எதுக்காக இந்த மக்களை வர வச்சீங்க? எதையும் மறைக்க கூடாதுன்னு அட, பப்ளிக் முன்னாடி public கேள்வி கிட்ட கேக்குறேன். நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சிருந்தா என்கிட்ட டைரக்டா கேட்டிருக்கலாம். இப்படி தனியாவா? எல்லாரும் முன்னாடி இப்படி நான் கேட்கலாமா? மக்கள் முன்னாடி விசாரிக்கணும்னு நீங்க நினைக்கிறேன். ஆனா மக்கள் நீ முன்னாடி கேக்குறீங்க. அதாவது மக்கள் முன்னாடி கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கேட்கணும் இல்லையா? அதாவது நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். இல்ல கல்யாண் சிங் மாதிரி ஒரு பெரிய மினிஸ்டர் குற்றச்சாட்டு சுமத்துறப்போ அதை கேட்டுதானே ஆகணும். நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல. இதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியே உங்ககிட்ட இல்ல. மறுபடியும் சுத்தி வளைச்சு எதுக்கு அங்கேயே வந்து நிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். என் பேர்ல வெளிநாட்டுல ஒரு அக்கவுண்ட் இருந்தாலும் நான் எந்த விதமான தண்டனையை ஏத்துக்க தயாரா இருக்கேன். என் பேர்ல எந்த அக்கவுண்ட்டும் இல்ல. என்னோட இமேஜ கெடுக்கிறதுக்காக பிஜேபி கட்சி அண்ட் கம்பெனியை சேர்ந்தவங்க என் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. இந்த கேஸ் வந்து முற்றிலும் தவறானது. என்னோட இமேஜ கெடுக்கிறதுக்காக மட்டும்தான். அரசியல் சூழ்ச்சி செஞ்சு என்ன சுத்தி இல்ல இல்ல வளைக்கிறதுக்காக மாயாவதி இப்படி மேடம், எல்லாம் ரெண்டு பண்ணிட்டு ரெண்டு இருக்காங்க. பெரிய கேஸ் இருக்கு. என்ன பிளான் பண்ணி இப்படி எல்லாம் மடக்கி அமுக்க பாக்குறாங்க. இந்த விஷயம் கோர்ட்ல இருக்கு. அதுக்கான எல்லா பதில்களும் நான் கோர்ட்ல இல்ல சொல்லிக்கிறேன். ஒண்ணு வந்து தாஜ் ஹெரிடேஜ்ல, அதான் முன்னாடியே இன்னொன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான எல்லா பதில்களும் நான் கோர்ட்லயே சொல்லிக்கிறேன். இப்போ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் இன்னும் நடந்து முடியல. அதுக்கான பதில் எதுவும் நான் சொல்ல விரும்பல. வேற கேள்வி கேளுங்க. இதுதான் இன்று ஆப்கி அதாலத்தில் மக்கள் குற்றச்சாட்டுகள், பிஎஸ்பி கட்சியின் தலைவர் மாயாவதி அவர்களின் விளக்கம். இப்போது இன்றைய வழக்கில் இன்றைய ஜட்ஜ் பிரபல பத்திரிகையாளர் வேத் பிரதாப் வைத்தியோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். இன்று முன்வைத்த எல்லா வாதங்களையும் கேட்ட பின்பு நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆப்கி அதாலத் உங்களை விடுவிக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது ரஜித் சர்மாவும் பார்வையாளர்களும், அதாவது உங்கள் முன்வைத்த கேள்விகளை, அவற்றைப் பற்றி நீங்கள் மனப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும். மேலும் உங்கள் மனசாட்சி சொல்கின்ற முடிவுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நன்றி. இந்த நம்பிக்கையுடன் மாயாவதி அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை மதிப்பார் என்று நினைக்கிறோம். பகுஜன் சமூகம் மட்டுமல்லாமல் எல்லா சமூகத்திற்கும் சேவை செய்வார் என்று நம்புகிறோம். இன்றைய வழக்கை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு புது வழக்குடன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.